பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். பாரத பிரதமரின் பல்வேறு சமூக நல திட்டங்களை பற்றி நாம் இந்த வழிகாட்டு நிகழ்வு மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். பல்வேறு திட்டங்கள் எல்லாம் எல்லா மக்களையும் சென்றடைகின்றது என்பதுதான் இந்த அரசினுடைய சிறப்பு. குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் ஒரு தனிப்பட்ட மக்களுக்காகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட இனத்திற்காகவோ செய்யாமல் அடித்தட்டு மக்களிலிருந்து அன்றாட மக்களிலிருந்து விளிம்பு நிலை மக்கள் வரை எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதே அவரின் நோக்காக இருக்கின்றது. பாரதியின் கனவை நனவாக்கி கொண்டு வருகின்றார். இன்னும் சொல்லப்போனால் கீதையிலே கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொன்ன கண்ணன் கடமை என்பதற்காகவே ஒரு தனி அத்தியாயமே எழுதியிருக்கின்றார். 3வது அத்தியாயம் கடமையை பற்றியே கூறுகின்றது. கடமை என்றால் என்ன? அவரவர்கள் தொழில் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பிடித்த தொழில் செய்ய வேண்டும். பாரம்பரிய தொழில் நன்றாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதுதான் இந்த நாட்டுடைய கலாச்சாரம் கூட. இந்த பண்பாடும் கலாச்சாரமும் இணைந்த தொழிலானது தொடர்ந்து வர வேண்டும். அதைத்தான் பாரதி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் என்கின்றான். என்றால் சோம்பேறியாக யாரும் இருக்கக்கூடாது, கடமை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், தேசத்தை வளர வைக்க வேண்டும். இதை பற்றி பேசும் பொழுது இந்த முக்கியத்துவம் தெரிய வேண்டும் என்பதற்காக தனி மனிதனுடைய திறன் மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும், அது சமுதாயத்திற்கு எப்படி இருக்க வேண்டும், அவன் சார்ந்த அந்த கலைகள் எப்படி வளர வேண்டும், அந்த கைவினை கலைஞர்களை எப்படி சமுதாயத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இதற்கு அடுத்தாப்பில் சந்தைப்படுத்துதல், விளம்பரப்படுத்துதல், ஏற்றுமதி இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட திட்டங்கள் உள்ளடக்கியதான் விஸ்வகர்மா என்ற திட்டம் சமீபத்திலே அமல்படுத்தியிருக்கிறார் நமது பாரத பிரதமர்கள். இந்த விஸ்வகர்மா என்ற தொழில் சார்ந்த இந்த திட்டம் என்பது நமது தேசத்துடைய பாரம்பரியத்தின் அடிப்படையை கொண்டது. இந்த திட்டத்தை பற்றி நமக்கு நேயர்களுக்கு விவரமாக சொல்வதற்கு சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் திரு சாய் சுதார் அவர்கள் நம்மிடையே இங்கு வந்திருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதிகை வழிகாட்டு நிகழ்வில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ பிரதமர் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வர்றார் இந்த நாட்டிற்காக. இப்போ விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். இந்த திட்டம் ஒரு புறம் பார்த்தோம்னா நம்ம நாட்டில் பாரம்பரியமாக நிறைய கைத்தொழில் இருக்கின்றன. அதுவும் சில வகைகள் நமது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் அல்லது ஒரு தொடர் தான் இந்த கைத்தொழில் என்பது. அப்படி இருக்க இந்த கைத்தொழிலுக்கும் இந்த ஒரு செயல்பாட்டிற்கும் திடீரென்று இப்படி ஒரு முக்கியத்துவம் தேவையா? இத்தனை வருஷம் கழிச்சு இல்லை, நம்ம திரும்ப ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் ஒவ்வொரு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த கைவினை தொழில் கைவினை பொருள்களுக்கு நம்ம நாட்டில் நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போது சமீபத்தில் நடந்த G20 மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டால் கொடுத்து அவங்களுடைய கைவினை பொருட்களை ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அங்கே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி, ஈவன் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஜரி சாரீஸ் கூட கொண்டு வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இது ஏன்னா மற்ற நாடுகளுக்கெல்லாம் அது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அது பண்ணார். இப்போது சரி, இதை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தெரிந்த வரைக்கும் ஒரு 70-75 லட்சம் இது மாதிரி தொழில் செய்கிறவங்க கைவினை கலைகள் ஆற்றி இந்த ஜரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. இப்போது காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஷால்ஸ் பண்ணுவாங்க. இந்த வடகிழக்கு மாநிலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. கூடைகள் பின்னுறது, அப்புறம் பாய்கள், அப்புறம் நீங்கள் மரம், இதெல்லாம் வடகிழக்கு மாநிலத்தில் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா நெசவு இருக்குது, அப்புறம் இந்த பானைகள் செய்கிறது, இந்த விஷயம்லாம் நிறைய இருக்குது. அண்ட் சிலை செய்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காப்பரில் ஐம்பொருள் அதில் சிலைகள், சாமி சிலைகள் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயம் நடக்கும். இவங்க மறைக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மறக்கப்பட்டார்கள். நிறைய ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம கலாச்சாரம், இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது ஒரு கலாச்சாரமாக இருந்தது. ஆனால் நாளடைவில் அது மக்களுக்கு
கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா உலகம் வந்து மாறிக்கிட்டே வருது, மாடர்னைஸ் ஆகிட்டே வருது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $4 பில்லியன் நமக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ உலகத்திலேயே ஹேண்டிகிராஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முதன்மை நாடாக விளங்குகிறது. அதுலேயும் நம்ம யூஎஸ்ஏல அமெரிக்காவுக்கு நம்மளுடைய தொழில் ஒரு $160 பில்லியன் வருஷத்துக்கு. அதில் கிட்டத்தட்ட $100 பில்லியன் இந்த நம்மளுடைய இந்த கைவினைப் பொருட்கள் தான் அங்கே அமெரிக்காவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் மனசில் கொண்டு தான் இன்னமும் எப்படி மேம்படுத்த முடியும், இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இவங்களுக்கு சலுகைகள் கொடுத்து, இவங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு போனால் நம்மளுடைய கலாச்சாரமும் காக்கப்படும், நம்மளுடைய இந்த தொழில்களும் முன்னேறும். இந்த ஒரே ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பாரத பிரதமர் இதில் கையில் எடுத்திருக்காரு. நன்றி. விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி மிக அழகாக ஆரம்பமாக ஒரு விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்து என்ன கேட்குறேன்னா, இதுவரை இந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு அரசு தரப்பில் கைவினை கலைகளுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் என்னவெல்லாம் விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்த பாரத நாட்டில் இந்த ஒரு செக்ஷனுக்கு ஏதோ அரசாங்கத்தால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன சரின்னு பட்டதோ அதெல்லாம் பண்ணாங்க. பட் நாளடைவில் உலகம் பெருசு, உலகம் ஜனத்தொகை பெருகுது, மாற்றங்கள் வருது, செயல்பாடில் மாற்றங்கள், நம்ம பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள், இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தொழில்களை மாடர்னைஸ் பண்ணுற அளவுக்கு அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தலை. அம்பேத்கர் விகாஸ் யோஜனா அப்படின்னு அந்த வளர்ச்சி திட்டம், அம்பேத்கர் வளர்ச்சி திட்டம், இதன் மூலியமாக என்ன பண்ணாங்கன்னா சுய உதவி குழுக்கள் அமைச்சு அவங்களெல்லாம் ஒரு கிளஸ்டராக கொண்டு வந்து ஒரு கூட்டு முயற்சியில் இந்த தொழில்களை செய்தால் அது கொஞ்சம் மேன்மை அடையும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதை செய்கிறதுக்கு பெரிய அளவில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அது கிடைக்கல. அது பொருளாதார உதவி இருந்தால் தான் எந்த தொழிலுமே சுலபத்தில் மேன்மை அடையும். அதே மாதிரி இந்த கிளஸ்டர்ஸ்னு கொண்டு வந்தாங்க. இப்போ சென்னையில் கூட பார்த்திங்கன்னா நம்ம கும்மிடிப்பூண்டி தாண்டி போகும்பொழுது அங்கே ஒரு கிளஸ்டர் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கிளஸ்டர்னா ஒரு கூட்டமைப்பு மாதிரி எல்லா தொழிலில் இருக்கவங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கறதோ ஒரு மாடர்னைசேஷன் பண்ணுறதோ அதுக்கு சில உதவிகள்லாம் செய்யலாம். அப்படி ஒன்றா இருந்தால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 1967 ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஆர்டிசான்ஸ், இந்த கைத்தொழில் செய்கிறவங்க, அது ஒரு 30-35 பேர் சேர்ந்து அதை கவர்மெண்ட்டில் லேண்டு நிலத்தை பெற்று அங்கே வந்து செட்டில் ஆனாங்க. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர்ஸை கொண்டு வந்தாங்களே தவிர, அதே மாதிரி இந்த பொருள்களை விற்பதற்கு பெரிய அளவில் இப்போ நான் சொன்ன இந்த ஏற்றுமதி கூட சில ஏஜென்ட்டுகள் அந்த ஏற்றுமதி லைசன்ஸ் பெற்று அங்கே ஆர்டர் வாங்கி இங்கேருந்து கொண்டு போகிறது இந்த வழக்கமாக தான் இருக்கே ஒழிய, பெரிய அளவுக்கு இன்னமும் மேம்படுத்துகிற அளவுக்கு அந்த ஏற்றுமதிகள்லாம் வரலை. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சிறு சிறு எக்ஸிபிஷன் சின்னதாக வைப்பாங்க. அவங்க கைப்பொருள்லாம் எடுத்துன்னு வந்து எக்ஸிபிஷனில் வச்சு அதை விற்க பார்ப்பாங்க. இது மாதிரி சில விஷயங்கள் தான் செய்ய முடிஞ்சதே தவிர, இந்த கைத்தொழில் செய்கிறவங்களில் 55% பெண்கள். இதையே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, 2014 2022 வரைக்கும் எல்லா பட்ஜெட்டுமே ஒரு விஷயமாவது பெண்களை சார்ந்ததாக இருக்கும், பெண்கள் முன்னேற்றத்துக்கு. இப்போது நம்ம எலெக்ஷன் டைமில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, விமன் டெவலப்மெண்ட்லேருந்து விமன் லெட் டெவலப்மெண்ட் மாறும். அது கிட்டத்தட்ட அது மாறி போச்சு. ஸோ இதில் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் கையில் எடுத்து இதை மேம்படுத்தலான்னு பிரதமர் மோடி முயற்சி பண்ணுறாங்க. அரசு தரப்பில் என்னெல்லாம் விஷயங்கள் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா,
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கும் இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் வேறு என்ன திட்டங்கள், அதாவது முற்போக்கு திட்டங்கள் நிறைய செய்திருக்கிறார் இதில் இந்த கைவினை கலைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக அப்படிங்கிறாங்க. அந்த திட்டங்கள் என்ன, அதை நேயர்களுக்காக கொஞ்சம் பகிர வேண்டும். இந்த தொழில்களுக்கு இதுவரைக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இவங்களெல்லாம் இவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்றது முதன்மையான ஒரு கருத்து. இந்த பாரத பிரதமருடைய விஷயம் என்னன்னா, இவங்க எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க. இப்போது நான் சொன்னது ஒரு 70-75 லட்சம் இதில் இந்த கைத்தொழிலில் இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனால் அன்அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன ஃபிகர் கொடுக்குதுன்னா, கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் இது மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஒன்று இந்த நம்ம ஒரு தச்சர் வந்து உளி எடுத்து அடிக்கிறாருன்னா அந்த உளியை கூர்மை பண்ணி கொடுக்கறது அது கூட ஒரு தொழில் தான். அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்க எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த கைவினை தொழில் சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் இருக்காங்க. 20 கோடி மக்கள்ன்றது ஒரு 12-13% நம்மளுடைய ஜனத்தொகையில். ஸோ அதனால் இதில் இருக்கிறவங்களுடைய நம்ம கலாச்சாரம், பழைய கலாச்சாரம் மங்காமல் அந்த கைத்தொழிலை உபயோகப்படுத்தி தொழில் பண்ணுறவங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த தொழிலை மேம்படுத்தணுன்னா பொருளாதார உதவி தேவை. அந்த பொருளாதார உதவி இவங்களுக்கு இந்த புதிய விஸ்வகர்மா திட்டம் மூலம் கொண்டு சேர்க்க போகிறாங்க. இன்னொன்று, நான் சொன்னேன் இல்லையா, காலம் மாறுது, முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கைத்தொழில் அந்த அளவுக்கு வளரல. ஏன்னா இந்த முன்னேற்றம் அடைஞ்ச அளவுக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜி, அந்த டூல்ஸு இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் பற்றாக்குறை. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த புதுமையான திட்டங்களுக்கு போகணுன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங்கும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புதுமையான கருவிகளை உபயோகித்து புதுமையான வகையில் தொழில் பண்ணுறதுக்கு, உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த தொழில் ட்ரைனிங்கும் இதில் கொடுக்குறாங்க. அண்ட் இதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இதில் நம்ம பாரத பிரதமர் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஹால் ஒன்று இனாக்ரேட் பண்ணார் டெல்லியில். இது மாதிரி எல்லா மாநிலத்திலும் ஒரு சிறிய எக்ஸிபிஷன் ஹாலாவது வச்சு அங்கே வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, வர்த்தகத்துக்கு வராங்க, டூரிசம் வராங்க, அவங்களுக்கு இதை வந்து எக்ஸிபிஷன் அடிக்கடி பண்ணி இதை வந்து உலக அளவில் கொண்டு போய் இவங்களுக்கு விற்கிறதுக்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோடு சேர்த்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அந்த மார்க்கெட்டிங் உதவியும், எங்கே போய் சேரணும், நீங்கள் எப்படி விற்கணும், எப்படி பேக்கேஜ் பண்ணணும், அந்த தொழில்நுட்பங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இந்த புதுமையான திட்டம். இந்த விஸ்வகர்மா திட்டம் எப்படி இருக்குது, முற்போக்கு திட்டங்கள் என்ன, மோடி அரசு எவ்வளோ வித்தியாசமாக இதை கொண்டு செல்லணுங்கிற காரணம் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இப்போ என்னென்னா, இந்த திட்டத்துடைய நடைமுறை எப்படி இருக்குது, அது இம்ப்ளிமெண்டேஷன், அது ரொம்ப முக்கியம். திட்டங்கள் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கின்றது, எந்த விதமான அரசாங்க துறைகள் இதில் ஈடுபடுத்தப்படுவார்கள்? இந்த திட்டத்துக்கு மொத்தமாக அளிக்கப்பட்ட தொகை 13,000 கோடி. இந்த 13,000 கோடி வந்து 5 வருஷத்துக்கு நடைமுறையில் இருக்கும். அதாவது இட் வில் பி அவைலபிள். 2023லேருந்து 28 வரைக்கும் இந்த திட்டம் செயலில் இருக்கும். அதன் பிறகு இது எப்படி கொண்டு செல்கிறார்கள் அப்படி அரசாங்கத்தில் அதை பார்த்து அதுக்கப்புறம் மாற்றங்கள் வரலாம், இல்லை இதையே கொஞ்சம் மேம்படுத்தி எடுத்து செல்லலாம். இந்த திட்டம் 13,000 கோடியும் முழுக்க இது சென்ட்ரல் ஃபண்டட் ஸ்கீம். ஏன்னா இந்த பிரதம மந்திரி திட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 805 திட்டங்கள் இருக்குது. அதில் 740 திட்டம் மக்கள் இது கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், 740 திட்டங்கள் முழுக்க மத்திய அரசாங்கத்தின் பணத்தில் தான் செயல்படுகிறது.
மீதி 65 திட்டத்தில் வந்து 25% 90% வரைக்கும் மாநில அரசின் கூட்டு இருக்கும். ஆனால் நம்மளது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட், அதனால் மத்திய அரசு திட்டத்தை வகுக்கும், பணத்தை கொடுக்கும். இது கூட்டு முயற்சியாக இருந்தால் மாநில அரசு அந்த மீதி பணத்தை போடணும். அண்ட் மாநில அரசு தான் இந்த எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தணும். ஏன்னா டெல்லியில் உட்காந்துக்கிட்டு தூத்துக்குடியில் என்ன வேணுன்றது தெரியாது. அதனால் கூட்டாட்சி இது, அதாவது ஃபெடரலிசம். அதனால் மத்திய அரசாங்கம் திட்டங்களை தீட்டும், பணத்தை கொடுக்கும், மாநில அரசுகள் அதை செயல்படுத்தணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இது வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னு. இதில் இந்த திட்டத்தில் வந்து வழி வழியாக இந்த தொழில் ஒரு குடும்பத்தில் வந்து கொண்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தில் பயனடைகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், முதன்மையாக இந்த கை தொழில் பண்ணுறவங்க அந்த சிஎஸ்சின்னு இருக்கும், சென்ட்ரல் சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். அதில் போயிட்டு அந்த சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு அவங்களுடைய தகுதியை விண்ணப்பமாக ஒரு விண்ணப்ப பட்டியல் இருக்கும். அதில் வந்து அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ், அவங்களுடைய விஷயங்களை அதை பூர்த்தி செய்து அது முதல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் முக்கியமாக தேவை. எந்த ஒரு குடும்பத்தில் ரேஷன் கார்டு இல்லையோ அந்த குடும்பத்தில், இப்போது அந்த குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரோட ஆதார் நம்பரும் தேவை. இல்லைன்னா ரேஷன் கார்டு இருந்ததுன்னா குடும்ப தலைவனோட ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் போகும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய வங்கி டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஏன்னா பண பரிவர்த்தனை எல்லாமே வங்கிகள் மூலமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லா திட்டத்துக்குமே மக்களுக்கு போய் சேர்றது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான், டிபிடி மூலியமாக தான் போகும். அதனால் இந்த விண்ணப்பம் பண்ண உடனே மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் 3 லெவல்லையும் இதை பரிசீலனை பண்ணி விஸ்வகர்மா திட்டத்துக்கு இவர் ஒரு கேண்டிடேட் தகுதி பெற்றார் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு விஸ்வகர்மா கார்டும் ஒரு சான்றிதழும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். இது முடிஞ்சு போச்சு. இதுதான் குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன் கிடச்சிடுச்சு, அவங்களுக்கு அந்த சான்று கிடச்சிடுச்சுன்னா உடனே அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், நான் தொழில் வளர்ச்சிக்கான பயிற்சி, அந்த முகாம் ஆரம்பிச்சிடும். அந்த முகாம் வந்து குறைஞ்சபட்சம் 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் எல்லாரும் அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். சில பேர் விரும்பினால் இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அந்த அந்த ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங்கில் உள்ள எல்லாருக்குமே தினந்தோறும் 500 ரூபாய் கொடுக்கப்படும். அது வந்து போகிற செலவு, ஏதோ சிற்றுண்டி செலவு, அது மாதிரி உபயோகப்படுத்துறதுக்காக. ஏன்னா அந்த நாட்களில் அவங்க தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க. அது கூட மனசில் எடுத்து இந்த முயற்சியிலே அதையும் சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த ட்ரைனிங் முடித்த உடனே, அந்த ட்ரைனிங் நடக்கும் பொழுதே நான் சொன்னேன் இல்லையா, மாடர்ன் டூல்ஸ், கருவிகள், அதையும் கொடுக்கறதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில், இதுக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து யார் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் இதை நோட் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வங்கி கணக்கில் 15,000 ரூபாய் செலுத்தப்படும். அவங்க அந்த மாடர்ன் கருவிகளை வாங்கி கொள்ளலாம். ஏன்னா அது இருந்தால் தான் இந்த தொழிலும் கொஞ்சம் மேன்மை அடையும். இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு மாநில அளவுலேயே அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வரும். அந்த மாதிரி நீங்கள் 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகுறீங்க. முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி
அவங்க தொழிலை முன்னேற்றத்துக்கு மேன்மைப்படுத்துறதுக்கும் அந்த டூல்ஸ் வாங்குறதுக்கும் இல்லை ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கும் செய்வினை பொருள் வாங்குறதுக்கோ அதை உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் இவங்க அந்த பொருள்லாம் விற்க 18 மாதத்தில் இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, வாரண்டியும் கிடையாது. இவங்களுடைய சொந்த தொழில் மேலே உள்ள நம்பிக்கையில் அரசாங்கம் இதை கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு திருப்பி கட்டுறதுக்கு டிலே ஆகிவிட்டாலும் அதுக்கு பெனால்ட்டிலாம் கிடையாது. மீதி கடனுக்கெல்லாம் பெனால்ட்டி இருக்குது, இதுக்கு கடன் கிடையாது. அதே மாதிரி இந்த 18 மாதம் இல்லை ஒரு 20 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி கடனை செலுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் 2வது தவணைக்கு நீங்கள் தேர்ச்சி பெறுறீங்க. அந்த 2வது தவணை 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு 3 வருஷம் டைம் இருக்குது. அந்த 3 வருஷத்தில் நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பொருள் செஞ்சால் மட்டும் பத்தாது, இதை விற்கிறதுக்கும் வசதி பண்ணி கொடுக்கணும். அதுக்கும் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன் சென்டர்ஸ் அங்கே எல்லாரும் இந்த வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி வசதி பண்ணி அந்த சென்டர்ஸை உருவாக்குகிறார்கள். அந்த சென்டர்ஸில் கூட வரும்பொழுது இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வருதுன்னா, இந்த உதவி வருதுன்னா அரசாங்கத்திலிருந்து ஒரு பொருளை விற்பதற்கு பேக்கேஜிங் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி அதை பேக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான். இப்போ இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, சோப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜே ஒரு விளம்பரமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த நுட்பங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கும் அந்த ட்ரைனிங்லேயே வரும். அந்த மற்ற இடத்துலையும் பின்னாடி விற்கும்போது கூட அந்த பேக்கேஜிங் கூட இவங்க உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் இருக்கும் யார் அங்கே இந்த பொருள்களை வாங்குகிறார்களோ அங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகள், அங்கே இருக்கிற பெரிய பெரிய சங்கங்கள், இல்லை இந்த கடைகள், சூப்பர் மார்க்கெட், அவங்க அட்ரஸ் எல்லாம் கூட இவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை விட முக்கியம், இந்த பொருள்களை விற்பதற்கு நம்ம இ மார்க்கெட்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய பொருள்கள் கூட இ மார்க்கெட் இருக்குது. அது மாதிரி அது டிஜிட்டல். நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். அண்ட் இது ஆன்லைனில் தான் பண பரிவர்த்தனை நடக்கும். இந்த ஆன்லைன் பரிமாற்றம் நடக்குது இல்லையா, அதுக்கும் இன்சென்டிவ் இருக்குது. அந்த யூபிஐயில் இந்த பண பட்டுவாடா, பணம் விற்கும்போது பணம் வாங்கிறது, இல்லை பொருள் வாங்கும்போது இவங்க பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே அந்த யூபிஐ மூலமாக பண்ணால் அதுக்கும் இவங்களுக்கு ஒரு சலுகை மானியம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த விஸ்வகர்மா இவங்களுடைய திட்டம் இந்த தொழிலாளர்களை, தொழில் முனைவோர்களை மேன்மைப்படுத்துவதற்காக இவ்வளவு சலுகைகளும் இவ்வளவு உதவிகளும் அரசாங்கம் செய்கிறது. அண்ட் இதில் நான் முதலே சொன்ன மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் இதுக்கு பொறுப்பு, மாநில அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பொறுப்பு. ஏன்னா இது த்ரூ எம்எஸ்எம்இ இது வழியாக தான் இந்த பண பட்டுவாடா எல்லாமே நடக்கும். அவங்க தான் மானிட்டர் பண்ணணும், அவங்க தான் ரிப்போர்ட் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும். இந்த விஸ்வகர்மா ஒரு பெரிய மாற்றத்தையே நம்ம பொருளாதாரத்திலையும் கொண்டு வரது இல்லாமல், நம்ம இந்த பாரம்பரிய விஷயங்களில் மக்கள் இந்த 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 கை தொழில் பண்ணுறவங்களதில் கண்டிப்பாக மேன்மை அடைந்து நாம் உலக அளவில் இன்னும் நல்ல பேர் எடுக்கிற லெவலுக்கு கொண்டு போகின்றது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. மிக அற்புதமாக இந்த விஸ்வகர்மா திட்டத்துடைய பிரதம மந்திரியுடைய உண்மையான நோக்கு என்ன, இந்த திட்டமானது எப்படி செயல்படுத்தப்படுகின்றது, இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கைவினை கலைஞர்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்குங்கிறத மிக விரிவாக, அழுத்தமாக, ஆணித்தரமாக நேயர்களுக்கு சொன்னீங்க. நன்றி. பொதிகை தொலைக்காட்சிக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பிடித்தமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று திறன் மேம்பாடு, 2வது நமது பாரம்பரிய கலைகள் ஊக்குவிக்கப்படுகின்றது. இந்த நாட்டில் என்னதான் என்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாரம்பரிய கலைஞருடைய கைவினைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த கைவினைகள் என்றைக்குமே உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படுகிற ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த நாடுகளில் இருந்தாலும் இந்தியாவிற்கு இதுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அதனால தான் நான் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மகிட்ட பேசும்போது சொன்னார்,
இது ஊக்குவிக்கப்படுவதற்கு காரணம் தொழில் வளர்கின்றது ஒரு புறம் என்றாலும் அந்த எக்ஸ்போர்ட் எனக்கூடிய ஏற்றுமதி அதுவே அதிக அளவில் நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்றது என்றால் இப்படிப்பட்ட நல்ல திட்டத்தை பற்றி இந்த விஸ்வகர்மா என்ற திட்டமானது ஒரு தனி மனிதனிடம் இருக்கின்ற அல்லது தொடர்ந்து அந்த குடும்ப பாரம்பரியத்தில் வருகின்ற தொழிலையும் திறமையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமருடைய உண்மையான குறிக்கோள். எனவே இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக அழகாக உங்களுக்காக நமக்காக இந்த வழிகாட்டி நிகழ்வு மூலம் அற்புத தகவல் தந்தார்கள். மீண்டும் அடுத்த இதே போன்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.